Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்வி செகண்ட் இயர் அக்கவுண்ட் செகண்ட் இயர் டாபிக் வந்து இன்கம்ப்ளீட் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே, இட்ஸ் லைக் அ பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பட் இதில் வந்து நம்ம கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபார்மேட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் in the books of are in the books of name. Okay, statement of office as on அந்த டேட் போட்டுங்க. அந்த எந்த க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் நீங்கள் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். லாஸ்ட் ப்ராப்ளம்ஸில் நம்ம பண்ணது வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்தாங்க, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்தாங்க, ட்ராயிங்ஸ் கொடுத்தாங்க, அடிஷ்னல் கேபிட்டல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ அந்த கேபிட்டல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ இது. ஓகேவா? லாஸ்ட் ப்ராப்ளம் சிம்பிளாக இருக்குது. இதில் வந்து நம்ம கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அசெட்ஸ்னால் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இதில் கேஷ் இன் ஹேண்ட், cash at bank, sundry debtors, bills receivable, stock, prepaid expenses, fixed assets. What are fixed assets? Land and building, plant and machinery, furniture and fixtures. இதெல்லாம் வந்து fixed assets. goodwill, patents, trademarks, copyrights. நீங்கள் லாஸ்ட் இயர் நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அசெட்ஸ் எல்லாம் இது சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக கேட்க மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து liabilitiesல. ஸோ யூ ஹேவ் sundry creditors, bills payable, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட். இது லோன்ஸும் வரும். ஓகேவா? லோன்ஸ் இது இல்லை, லோன்ஸும் வரும். ஸோ நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணி இங்கே சப்போஸ் உங்களுக்கு வந்து அசெட்ஸ் வந்து 9 lakhs வந்திருக்கு, லைபிலிட்டிஸில் வந்து 8 lakhs வந்திருக்கு. 9 lakhsலேருந்து 8 lakhs எடுத்தால் 1 lakh. இந்த 1 lakh வந்து கேபிட்டல் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அ ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து பேலன்ஸ் ஆகாது. இது எப்பவுமே நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஆகாது. இது வந்து ரெண்டுமே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபிகர் வரும். நம்ம பேலன்ஸ் ஷீட் ஜென்ரலாக பேலன்ஸ் ஆகும், இதில் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகாது. இது வந்து கேபிட்டலில் தான் பேலன்சிங் ஃபிகராக வரும். ஓகேவா? திஸ் இஸ் வாட் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸோ அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ப்ரிப்பேர் ஓன்லி டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல், either ஓப்பனிங் கேபிட்டல் ஆர் க்ளோசிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் இது க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? The following are the balance in the books of Thomas as on 31st March 2009. ஸோ இங்கே வந்து பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா கேபிட்டல், ஐ மீன் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் இந்த டைமில் நான் இதுமாரி மெயின்டைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து இந்த கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31st March 2009 கேல்குலேட். ஜஸ்ட் கேபிட்டல் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? நம்ம பார்க்கலாம். sundry creditors, it's a liability. furniture, asset. land and building, asset. sundry debtor, asset. bills payable, liability. cash in hand, asset. bills receivable, asset. stock, asset. ஓகேவா? இந்த ப்ரொஃபார்மை நீங்கள் கற்றுருக்கணும். ஓகேவா? ஸோ sundry creditors எவ்வளோ இருக்குது? sundry creditors 60,000. இது போகணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் தாமஸ் as on 31st March 2009. ஓகேவா? 2019 சாரி, இது வந்து 31st March 2019. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஓகே, sundry creditors எவ்வளோ? 60,000. ஓகே, furniture is an asset, so 80,000. land and building, it's an asset, 3 lakhs. okay, sundry debtors, so 3,20,000, it's an asset. bills payable, it's an liability. ஓகேவா? bills payable is an liability. cash in hand is an asset. bills receivable, it's an asset. stock, it's an asset. எல்லாமே போட்டாச்சு. கரெக்டாக? இந்த டோட்டல் ஆட் பண்ணால் எனக்கு 10 lakhs வருது. எப்போயுமே அசெட்ஸ் தான் டோட்டல் ஃபுல் கம்ப்ளீட்டாக வரும், 10 lakhs. ஓகே, லைபிலிட்டிஸில் எனக்கு எவ்வளோ வருது? 7,20,000 வருது. 10 lakhsலேருந்து 7,20,000 எடுத்துகிட்டு எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ? 2,80,000. இந்த 2,80,000 தான் வில் கால் கேபிட்டல். ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் a statement of affairs. Statement of affairs is prepared to find out only the opening capital or closing capital. அது ரெண்டுத்துக்காக தான் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். வர நெக்ஸ்ட் வீடியோஸில் வில் ஃபைண்ட் அவுட் based on the capital find outing as well how to find out the profit. இந்த ரெண்டு பேஸ் மேலே நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.